வாணியம்பாடியில் பருவதராஜ குல மீனவ சமுதாயத்தினர் நடத்தும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா வான வேடிக்கையை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு பருவதராஜகுல மீனவ சமுதாயத்தினர் நடத்தும் 252ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா பருவத ராஜகுல மீனவ சமுதாய தலைவர் ஸ்ரீதர் நாட்டார் தலைமையில் வணையம்பாடி பாலாற்றில் நடைபெற்றது. திருவிழாவை ஆலய தர்மகர்த்தா சரவணன் நாட்டார், செயலாளர் செந்தில் நாட்டார் முன்னின்று திருவிழாவை நடத்தினர். தொடர்ந்து பாலாறு கரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த அசுரன் உருவத்தை வதம் செய்தனர். மயான கொள்ளை திருவிழாவை காண சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் நகரங்களிலிருந்து சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டனர். மேலும் வான வேடிக்கைகளுடன் மயான கொள்ளை திருவிழா களை கட்டியது. 150 வருஷமா ரெண்டு சமுதாயம் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. இப்போ ஒரு 100 வருஷமா ஸ்ரீ பருவதராஜகுல மீனவ சமுதாயம் மட்டும் இந்த திருவிழாவை நடத்துது. காரணம் என்னன்னு சொன்னா, இது எங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம், மீனவர்களுக்கு குலதெய்வம். அந்த மாசி அமாவாசை வந்தா அங்காள கரகம் 3 சுத்திட்டு வந்து கொடி மரத்தாண்ட இறங்கின உடனே பக்தருங்க முட்டை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். அந்த 3 சுத்து கொடி மரத்தாண்ட கரகம் இறங்கிடுச்சுன்னா யார் வேணாலும் எடுத்துன்னு போகலாம். அது நல்லது. அது அவங்க எடுக்கிறவங்களுக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது. அதனால தான் இந்த திருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம். இந்த திருவிழா சீரும் சிறப்பமாக நடந்து முடிஞ்சால் சரியான நேரத்துக்கு மழை பெய்யும், சரியான நேரத்துக்கு ஆற்றுல தண்ணி வரும், விவசாயம் நல்லா இருக்கும், மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதனால ஸ்ரீ வாணியம்பாடி ஸ்ரீ பருவதராஜகுல மீனவ சமுதாய சார்பாக இந்த திருவிழாவை 252ஆம் ஆண்டாக கொண்டாடி வருகிறோம்.